கோவை மாநகராட்சி 19வது வார்டுக்கு உட்பட்ட ராக்காச்சி கார்டன் பகுதியில் இருந்து அம்மா உணவகம் வரை சாலை சேதமடைந்துள்ளது. இந்த சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இந்த சாலை முக்கிய பிரதான சாலையாக இருப்பதால் பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகத்திற்கு செல்வோர் என பெரும்பாலானோர் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். கோவை மாநகராட்சியின் பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் 24 மணி நேர குடிநீர் திட்டப்பணிகள் என குறுக்கும் நெடுக்குமாக நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமப்படுகிறார்கள். கோவை மணியாரம்பாளையம் 19வது டிவிஷன் மணியாரம்பாளையத்தின் ராக்காச்சி கார்டன் அருகிலிருந்து மணியாரம்பாளையம் மேல்நிலைப்பள்ளி வரையில் உள்ள சாலை மிகவும் பழுதடைந்து 1.5 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. இது பல அதிகாரிகளிடம் நேரடியாக முறையிட்டும் அதிகாரிகள் வந்து பார்வையிட்டும் சரிவழி கொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது சாதாரண இங்கே பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடமும் உள்ளது, அரசு பள்ளிக்கூடமும் உள்ளது. இந்த பள்ளிக்கூடங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காலையிலும் மாலையிலும் சென்று வரும்போது மிகவும் மன உளைச்சலுக்கு ஆகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வயதான மூத்தவர்களும் இங்கு வண்டிகளில் போவதும் வேலைக்கு செல்வதுமாக இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அவர்களும் இந்த ரோடு சரியில்லாத காரணத்தினால் மேடு பள்ளமாக இருப்பதால் 1.5 வருடமாக இந்த பிரச்சனை உள்ளது. இது பல்வேறு தரப்பினரும் நாங்கள் முறையிட்டும் இதுவரை மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த ரோடு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ரோடே போடலை, ஒன்றும் இல்லை. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, குழந்தைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகி போகுது, பெரிய தொல்லையாகி போகுது. ஆக்சிடெண்ட் ஆகுது, சில குழந்தைங்களை அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வேண்டியதாகுது. பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகிறதுக்கு முடியறதில்லை. இந்த மாதிரி நிலைமை இருக்குது. ஆக இதை கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லதாக இருக்கும். ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க இந்த ரோடு ரொம்ப சரி பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸ்கூலில் குழந்தைகள் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏகப்பட்ட பேர் கீழெல்லாம் விழுந்து கையங்காலெல்லாம் அடிபட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி சீக்கிரமாக இந்த ரோடு சரி பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்கின்றது. ஸ்ட்ரீட் லைட்டு ஏகப்பட்ட இடத்துல லைட் இல்லாமல் இருக்குங்க. இங்கே பூசரபாயத்தில் ஏகப்பட்ட வண்டியில் டூ வீலரில் விழுந்துருக்காங்க. நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிறோமுங்க, அது ஒருத்தரும் முயற்சி பண்ணல. அதிகாரிகிட்ட எல்லாம் முதல்ல சொல்லிக்கிறோம், ஒன்றும் ஏற்பாடு பண்ணலைங்க. ஏகப்பட்ட லாரி போனாலும் தூசி கண்ணில் படுதுங்க. ஏகப்பட்ட சிரமமாக இருக்குது, போகவே முடியாதுங்க. ரோட்டில் ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நிறைய பேர் விழுந்திருக்காங்க. இப்போ நினச்ச பக்கம் வெட்டி வச்சுருக்காங்க புள்ளிங்க, போகவே முடிய மாட்டேங்குது. நிறைய விபத்தெல்லாம் நடக்குதுங்க. நிறைய விபத்து, வண்டி ஸ்கூட்டரு வண்டிங்க இதெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. நிறைய பொதுமக்கள்லாம் ரொம்ப அவசரப்படுறாங்க. தயவு செஞ்சு மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். மேட்டுப்பாளையம் ரோடு ரொம்ப ஷார்ட்கட், அதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுவும் ரொம்ப இதையும் சரி பண்ணி கொடுத்து விரைவில் அதை சேங்ஷன் பண்ணினதை நீங்கள் அமல்படுத்தணும். அதை ரோடை செப்பரேடணுங்கிறத கேட்டுக்கிறோம். இந்த ரோடு அதே மாதிரி மணியாரம்பாளையம் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து ராக்காச்சி கார்டன் வரை உள்ள ரோட்டை ட்ரைனேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு முன்னாடியே டெம்பரரி ரோடாக தற்காலிகமாக சாலை வசதிகளை ஏற்படுத்தி இந்த பொதுமக்களின் சிரமத்திற்கு தவிர்க்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அம்மா உணவகத்திலிருந்து நல்லாம்பாளையம் பெட்ரோல் பங்கு வரையிலுள்ள ரோடுகள் பழுதடைந்துள்ளது. அதனை சரி செய்ய அரசும் ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கப்பட்டு அதுவும் சேங்ஷன் ஆகிவிட்டது. ஆனால் அவைகள் இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை. அது ஆமை வேகத்தில் நடந்து கொண்டுள்ளது. இந்த சாலையில் பணிகள் முடியும் வரை தற்காலிகமாக சாலையை சரி செய்து விபத்தை தடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: மாநகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை இன்னும் முடிக்கவில்லை. இதனால் நெடுஞ்சாலைகளில் பராமரிப்பு பணிகளை செய்ய முடியவில்லை. அவர்கள் பணி முடித்தவுடனே விரைவில் சாலைகளை சீரமைக்கும் பணி நடைபெறும் என தெரிவித்தனர். இது குறித்து மாநகராட்சி உதவி பொறியாளர் கூறுகையில், சூர்யா ஹாஸ்பிட்டலில் இருந்து பெட்ரோல் பங்க் வரையில் சாலை பணிகள் நடக்கிறது. இன்னும் 1 வாரத்தில் ராக்காச்சி கார்டன் பகுதியில் மணியக்காரன்பாளையத்திலிருந்து அம்மா உணவகம் வரையில் பணிகள் தொடங்கப்படும். அந்த பணிகள் விரைந்து முடித்து தரப்படும் என தெரிவித்தார்.